அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாங்க தலைப்புக்கு செல்வோம். எட்டிக்காய் கட்டி வெள்ளமானது. தாய் சொல்லை தட்டாதே படத்தின் மறுபாதி திரைக்கதையை மதிய உணவு இடைவேளைக்கு பின் எம்ஜிஆரிடம் சொன்னேன். நான் எதிர்பார்த்தபடி எம்ஜிஆர் என்னை அவ்வளவாக பாராட்டவில்லை. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் ஒரே வார்த்தையில் ஏதோ ஒப்புக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நல்லா இருக்கு என்று சொன்னார். என் எழுத்துக்கள் எம்ஜிஆருக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, ஆனால் என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை அவர் பேசியதிலிருந்தும் அவருடைய முக பாவங்கள் மூலமாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் நான் நன்கு புரிந்து கொண்டேன். தேவர் அண்ணனுக்கும் அது விளங்காமல் இல்லை. திரும்பி வரும்போது தேவர் அண்ணன் என்னை கேட்டார், அப்பா, எம்ஜிஆர் எடுத்த உடனே கதை கேட்குறத விட்டு சிவாஜி பற்றியே உங்ககிட்ட கேட்டார், அது ஏன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணே. எம்ஜிஆருக்கு என்னை அறவே பிடிக்கவில்லை. இது முந்தியே எனக்கு தெரிஞ்சிருந்து நான் எழுத தொடங்குவதற்கு முன்னால் எம்ஜிஆரும் நீங்களும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்குங்க. சத்தியமாக இந்த படத்திற்கு நான் எழுத சம்மதித்திருக்க மாட்டேன். சோத்துக்கு இல்லைனாலும் சுயமரியாதை விடக்கூடாது அப்படிங்கிற கொள்கை உள்ளவன் நான். என்னை தலைமுடியிலிருந்து கால் அடி வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். எம்ஜிஆர் 2வது தடவையாக தேவர் பிலிம்ஸுக்கு வர்றதுக்கு முந்தியே நான் உங்ககிட்ட வந்துட்டேன். அவர் இந்த படத்தில் நடிக்க போகிறாருன்னு நீங்கள் எங்ககிட்ட சொன்னதிலிருந்து என் மனசு ஒரே மாதிரியாக இருந்துச்சு. பரவாயில்லை, எழுதினத்தை எழுதிட்டேன். அடுத்த படத்துலேயும் அவர் தான் நடிக்க போகிறாருன்னா வேண்டாம், இதோடு என்னை விட்டுடுங்க. 2வது, எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட சீன் ஷூட்டிங் நடக்கும்போது நான் செட்டுக்கு வரணும். வருவேன்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக நான் வரமாட்டேன் என்றேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் தான் உங்களுக்கு முக்கியம். அவருக்கு அடுத்தபடி தான் நாங்கள். அவரை வச்சு தான் வியாபாரம். நாங்கள் வெறும் துணை பாத்திரங்கள். இந்த படத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குன்னு என் மாதாவை மனசார வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்கள் முருகன்கிட்ட எனக்காக வேண்டிக்கிட்டு என்னை விட்டுடுங்க கூறி முடித்தேன். கார் தேவர் பிலிம்ஸ் அலுவலகத்தில் வந்து நின்றது. நான் சொன்னேன், அண்ணே, இதோ ஃபைல் இருக்குது, வச்சுக்கிங்க. நான் போய் வீட்டில் இறங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம் எங்கள் கூட மேலே வா. வண்டியிலே இருக்கட்டும், வர்றேன். ஃபைல் என்கிட்ட எதுக்கு? அது உங்களுக்கு தானே. நீ வா, நான் சொல்கிறேன் என்று என் கையை பிடித்து காரிலிருந்து இறக்கி மாடிப்படிக்கு அழைத்து சென்று போனார். அறையில் அமர்ந்தோம். அண்ணன் பேசினார். நான் சொல்ல போகிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோ, குறுக்கே எதுவும் பேசாது. அந்த ஃபைலை உன் வீட்டுக்கு கொண்டு போய் வழக்கம் போல் மாதா கிட்ட வச்சு இந்த படம் நல்லா வரணும்னு வேண்டிக்கோ. வர்ற அமாவாசை அன்னைக்கு நம்ம திட்டமிட்டபடி வாகினி ஸ்டுடியோவில் பூஜை. ஒரே மாதத்தில் படத்தை முடித்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணும். பூஜைக்கு நீ வரமாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டீன்னா இந்த படமே எனக்கு வேண்டாம். எம்ஜிஆருக்கு ஏற்ற வேறு கதையை பார்த்துக்கிறேன். நீ எழுதுனது அப்படியே இருக்கட்டும், அதை பற்றி அப்புறமா யோசிக்கலாம். பூஜைக்கு வழக்கம் போல் காலையிலே நானே உன் வீட்டுக்கு வந்து உன்னை அழைச்சிக்கிட்டு போகிறேன். பூஜை முடிஞ்சதும் பாட்டு தானே எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சீன், அதோடு நீ போயிடலாம். அப்புறம் நீ சொன்ன மாதிரி எம்ஜிஆர் இல்லாத போதெல்லாம் ஷூட்டிங்குக்கு வந்து வசனம் சொல்லி கொடு. எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட சீனுக்கெல்லாம் மாரிமுத்தை வச்சு சமாளித்து எப்படியாவது இந்த படத்தை முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு என்பதற்குள் நான் குறுக்கிட்டு அண்ணனின் இரு கரங்களையும் இறுக பற்றி கொண்டு, அண்ணே, என்கிட்ட தயவு செஞ்சு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் இப்போ இல்லை எப்போவுமே சொல்லாதீங்க. அது ரொம்ப தப்பு. பூஜைக்கு நான் வரணும், அவ்வளோதானே? ஆமாம், வர்றேன். என்ன ஆனாலும் சரி, நிச்சயமாக வருவேன். ஆனால் ஒரு நிபந்தனை, அதுக்கு மேலே அங்கே நான் இருக்க மாட்டேன். நீங்களும் என்னை வற்புறுத்தக்கூடாது என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இல்லை, வற்புறுத்த மாட்டேன். நீ இருக்கியோ இல்லையோ அது உன் இஷ்டம் அப்பா. இப்போது தான் என் மனசுக்கு ஆறுதல். ராத்திரி நிம்மதியாக தூங்குவேன். அன்று அமாவாசை. காலை 6 மணி.
கையில் கோப்புகளுடன் வீட்டு வாசலில் அண்ணனுக்காக தயாராக காத்திருந்தேன். சற்று நேரத்திற்குள் அண்ணனின் ராசியான MSZ 1879 செவர்லெட் கார் வந்து நின்றது. ஏறி அமர்ந்து கொண்டேன். அண்ணன் கேட்டார், மாதா கிட்ட ஃபைலை வச்சு நல்லா வேண்டிக்கிட்டியா? வேண்டிக்கிட்டேன்ன. ரொம்ப சந்தோஷம். கோடம்பாக்கம் வடபழனி கோயிலின் முன்பு கார் நின்றது. இறங்கி உள்ளே போனோம். தண்டபாணி குருக்கள் தயாராக நின்று அண்ணனை வரவேற்று மூலவர் முருகன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் கர்ப்பகிரகத்துக்கு அழைத்து சென்றார். அண்ணன் என்னிடம் இருந்த ஃபைல்களை வாங்கி குருக்களிடம் கொடுக்க அவர் அதை பெற்றுக்கொண்டு விக்கிரத்தின் பாதத்தில் சாய்த்து வைத்தார். குருக்கள் பிசைந்த ஈர சந்தனத்தை எடுத்து விக்கிரகத்தின் இரு தோள்களிலும் அப்பினார். கையை நீட்டினார். அண்ணன் தன் மோதிரத்தை கழற்றி கொடுத்து என் மோதிரத்தையும் கொடுக்க சொன்னார். கொடுத்தேன். எங்கள் 2 மோதிரங்களையும் முருகனின் இரு தோள்களையும் அப்பிருந்த சந்தனத்தில் பதித்துவிட்டு தாம்பாளத்தை எடுத்தார். அதிலிருந்த வில்வ இலை, செவ்வரளி, மரிக்கொழுந்து, மல்லி, ரோஜா, சம்மங்கி முதலிய மலர்களின் இதழ்களை 4 விரல்களால் எடுத்து தூவியபடி அபிராமி அந்தாதியின் செயலுமாக கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் என்று ஆரம்பித்து அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று பாடி முடித்தார். அவருடைய கனத்த அந்த வெண்கல குரலை கேட்டதும் இசையரசு MM தண்டபாணி தேசிகரின் நினைவுதான் எனக்கு வந்தது. கட்டி கற்பூரத்தை ஏற்றி தீபாராதனை செய்தார். அண்ணன் கன்னத்தில் போட்டுக்கொண்டார். நான் என் எண்ணத்தில் போட்டுக்கொண்டேன். குருக்கள் பைகளில் எடுத்து அண்ணனிடம் கொடுத்தார். அண்ணன் அதை வாங்கி தன் கண்களில் ஒற்றி கொண்டு என்னிடம் கொடுத்தார். நான் அவரது பாதம் தொட்டு பணிவுடன் பெற்றுக்கொண்டேன். ஃபைலை கொண்டு போய் உன் கையாலேயே தம்பி திருமுருகத்துக்கிட்ட கொடு என்றார். அங்கிருந்து புறப்பட்டோம். வாகினி ஸ்டுடியோ. வழக்கமாக தேவர் பிலிம்ஸ் படப்பிடிப்புக்கு என்று ஒதுக்கப்படும் 7ஆம் எண் தளம். டைரக்டர் திருமுகம் தயாராக இருந்தால் ஃபைல்களை அவரிடம் கொடுத்தேன். வாங்கி கண்களில் ஒற்றி கொண்டார். நீண்ட காலத்திற்கு பிறகு தேவர் பிலிம்ஸில் எம்ஜிஆர் நடிக்கிறார் என்பதால் பட விநியோகஸ்தர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் மற்றும் அண்ணனால் அழைக்கப்பட்ட நண்பர்களும் ஆக நிறைய பேர் பூஜைக்கு வந்திருந்தனர். ஒப்பனை முடித்து எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் உள்ளே வந்தார்கள். குறிப்பிட்ட வேளையில் வழக்கம் போல நாகிரெட்டியார் வந்தார். வழக்கம் போல் அவருடைய ராசியான கரங்களில் கேமராவின் பொத்தானை அழுத்தி படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார். வெற்றி வெற்றி என்று கூறிக்கொண்டு ஒரு புறமிருந்து எம்ஜிஆர் ஓடி வந்தார். எதிர்புறமிருந்து ஓடி வந்த சரோஜா தேவி எனக்குந்தான் வெற்றி என்று கூறியவாறு எம்ஜிஆரின் அருகில் வந்து நின்று எங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார் என்றார். கட். ஓகே. முதல் ஷாட் முடிந்தது. வெற்றி வெற்றியை அடுத்து பாட்டு ஆரம்பிப்பதற்கு முன்பு இடையில் உள்ள வசனங்கள் இப்பொழுது பேசப்பட வேண்டும். எம்ஜிஆர் கேட்டார், அடுத்த வசனங்கள் என்ன? ஆசிரியர் எங்கே? இதோ இங்கேதான் இருக்கிறேன். இருக்கான். தாசு அண்ணன் கூப்பிடுறாரு, வந்து வசனம் சொல்லு என்றார் அண்ணன். எம்ஜிஆர் என் அருகில் வந்தேன். கும்பிட்டேன். அவரும் கும்பிட்டார். உதவியாளர் மாரிமுத்துவிடமிருந்து வசனங்கள் படியெடுக்கப்பட்ட காகிதங்களை வாங்கி படிக்கத் தொடங்கினேன். அதற்கு முன்னதாக அந்த காட்சிகளின் சூழலை விளக்கி கூறினேன். கதாநாயகனுக்கு தந்தை இல்லை, நாயகிக்கு தாய் இல்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து மணந்து கொள்ள முடிவு செய்து ஓரிடத்தில் சந்திக்கின்றனர். அப்போது நாயகி சொல்கிறார், இதுதான் அந்த வசனம். சரோஜாதேவி, ஒரு நல்ல நாளாக பார்த்து உங்கள் அம்மாவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி எங்கள் அப்பா கிட்ட என்னை பெண் கேட்க சொல்லுங்க என்க. அதற்கு எம்ஜிஆர் சொல்கிறார், எம்ஜிஆர், எங்கள் அப்பா இருந்ததிலிருந்து எங்கள் அம்மா எந்த ஒரு மங்கள காரியத்திலையும் பங்கெடுத்துக்கிட்டது கிடையாது. பொதுவாக கணவரை இழந்த பெண்களை பார்க்கிறதே அபசகனம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் விடிஞ்சதும் எங்கள் அம்மா முகத்தில் தான் விழிக்கிறேன். அதனால தான் எனக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்குது என்று. எனக்கு எல்லாமே தாய் தான் தெய்வம்.
அந்த தாய் சொல்லை தட்டவே மாட்டேன். இந்த வசனங்களை நான் படித்துவிட்டு அடுத்த வசனத்தை தொடங்குவதற்குள் எம்ஜிஆர் குறுக்கிட்டு அந்த வசனத்தை இன்னொரு முறை படிங்க என்றார். நான் என் கையில் இருந்த வசன காகிதத்தை பார்க்காமலேயே அவர் முகத்துக்கு நோக்கியவாறு மேற்கண்ட வசனங்களை கூறத் தொடங்கினேன். எங்கே நான் சரியாக சொல்ல மாட்டானா என்று எண்ணி எம்ஜிஆர் பேப்பரை பார்த்து படிங்க என்றார். தேவையில்லைண்ணே, ஒரு வசனத்தை நான் எழுதினாலோ அல்லது எடுத்து சொன்னாலோ அது அப்படியே எனக்கு மனப்பாடம் ஆகிடும். இந்த படத்திற்கு நான் எழுதியிருக்கிற எல்லா வசனமுமே எனக்கு மனப்பாடமாகிவிட்டது. எந்த ஒரு காட்சியை கேட்டாலும் அந்த வசனங்களை வாயாலே சொல்வேன். பார்த்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னே என்றேன். இந்த பேப்பரை நீங்கள் கையில் வச்சுக்குங்க, இதில் எழுதியிருக்கிற வசனத்தை நான் சொல்கிறேன், சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்க என்றேன். இதை கேட்டதும் சற்று திகைப்படைந்த எம்ஜிஆர், அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன், மகிழ்ச்சி, சரி இன்னொரு தடவை சொல்லுங்கள் என்றார். சொன்னேன். அதற்கு அவர், பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு சாதாரண எடுப்பு காட்சி தானே, அதுக்கு பதிலாக எந்த நோக்கத்தில் எதுக்காக இந்த இடத்துல இந்த வசனத்தை எழுதியிருக்கீங்க என்றார். அதற்கு நான் இப்படி சொன்னேன். கணவனை இழந்த கைம்பெண்களை பார்க்குறதும் அவங்க எதிரில் வந்தால் ஒதுங்கிக்கிறதும் முட்டாள்தனமான மூடப்பழக்கத்தை கண்டிக்கிறதுக்காகவும், ஒரு பிள்ளை தன் தாய்கிட்டே இருக்கிற பாசத்தை சொல்லி தாய்மை பெருமைப்படுத்துறதும், தாய் சொல்லை தட்டாதே அப்படிங்கிற பேரை, அதாவது டைட்டிலை கதாநாயகன் வாயால் சொல்ல வைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த சிச்சுவேஷனை நான் பயன்படுத்தி இப்படி எழுதியிருக்கேன் என்றார். அதற்கு எம்ஜிஆர் சொன்னார், சமூக படங்கள் கதைக்கு பொருந்துகிற மாதிரி இதாட்டம் நல்ல சீர்திருத்த கருகளை வசனங்கள் மூலம் சொல்ல முடியுமா என்று கேட்டார். சொல்ல முடியும்ண்ணே, அவசியம் சொல்லணும், நான் சொல்லுவேன், நிறைய சொல்லியும் இருக்கேன். அண்ணனுக்கு நான் ஏற்கனவே எழுதின என் முதல் படமான வாழ வைத்த தெய்வம் படத்தில் சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் அப்படிங்கிற புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட கவிதை வரிகளை கதாநாயகன் ஜெமினி கணேசன் வாயாலே நான் சொல்ல வச்சுருக்கேன். ஆமாம், அந்த சீன் தியேட்டரில் ரசிகர்கள் கைத்தட்டினாங்க என்றார் அருகில் இருந்த தேவரானன். இதோடு எம்ஜிஆர் என்னை விடவில்லை, தொடர்ந்தார், என்னை துளைத்தார். நீர் முற்போக்கு எண்ணம் கொண்டவரா? ஆமாம், என் வீடு இருக்கிற தியாகராஜர் நாதமுனி தெருவில் நிறைய பிராமணர்கள் வசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு அகரகாரம் மாதிரி நான் பூஜை அறையில் என் மாதாவை கும்பிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு தெருவில் வரும்போது எதிரில் ஒத்தை பிராமணர் வந்தாலோ இல்லை கணவரை இழந்த கைம்பெண் வந்தாலோ அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டேன். நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லை, என்ன மாமா சௌக்கியமா, மாமி நன்னா இருக்கேளா கேட்டு நின்று விசாரிச்சு விட்டு தான் போவேன். போகிற காரம் நல்லபடியாகவே நடக்கும், ஒன்றும் ஆகாது. அண்ணே, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சவர் நீங்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எல்லாருமே சகுனம் பார்க்குறது அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே தான், வீட்டுக்குள்ளே தான் இல்லை. ஏன்னா உள்ளே கணவனை இழந்த அக்கா தங்கச்சிங்க அம்மாங்க இருப்பாங்க, அவங்க எதிரில் வரக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தங்க சொல்லுவாங்களா? அப்படி சொன்னால் அவங்கள அடித்து கொன்னுடணும், உயிரோடு வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் மிக கொடியவர்கள். தேவரண்ணனை காட்டி, இதோ இருக்காரே அண்ணன், இவருக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அதுவும் எப்படி தும்பைப்பூ மாதிரி வெள்ளை விலேர்னு புடவை கட்டிக்கிட்டு நிற்பாங்க. அவங்க அந்த காலத்து அம்மா அப்படித்தான். அதுக்காக அண்ணன் அவங்கள பார்க்காமல இருக்கிறாரா? தினமும் ஒரு தடவை போய் அவங்கள போய் பார்த்துக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி கூட விடியற் காலையில் அம்மா கிட்ட போய் அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்புறம்தான் முருகன்கிட்ட போனார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா படத்தில் சீர்திருத்த கருத்துக்கள் அறிவுரைகள் சொல்கிறதுக்காக ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் அதை நான் நல்லா பயன்படுத்திக்குவேன். சில சந்தர்ப்பத்தில் கதைக்கு அப்பாற்பட்டு அப்படிப்பட்ட காட்சிகளை நான் உருவாக்குறதும் உண்டு. நான் டயலாக்ல ட்ராமா பண்ணுறவன்.
அண்ணே, கடைசியாக ஒன்று சொல்கிறேன். ஒரு படத்தில் வசனங்களே வெறும் உப்புக்காக நான் எழுத மாட்டேன். என் எழுத்திலே உப்பும் இருக்கும், உயிரும் இருக்கும். இதை நான் சொல்கிறத விட உங்கள் வாயால் நீங்கள் சொல்லி நான் அதை கேட்கணும். அதுக்கான காட்சிங்க பின்னால் வச்சுக்கிட்டு இருக்கு. சிவாஜிக்கு நான் எழுதின முதல் படம் பாசமலர். தங்கை மேலே அண்ணனுக்கு இருக்கிற பாசத்தை அடிப்படையாக கொண்டது. உங்களுக்கு நான் எழுதுகிற இந்த முதல் படம் தாய் சொல்லை தட்டாதே, தாய் பாசத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த தங்கை பாசம் வெற்றி அடைஞ்சது மாதிரி இந்த தாய் பாசமும் நிச்சயம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. என்னுடைய இந்த விளக்கங்களை கேட்ட எம்ஜிஆர் சற்று உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கி ஒரு நொடிப்பொழுதில் என்னை வெடுக்கென்று இழுத்து தன்னுடன் இறுக அணைத்து கொண்டு என் முதுகில் தட்டி கொடுத்தார். இந்த திடீர் காட்சியை கண்டு திகைத்த தேவரண்ணன் மகிழ்ந்து மலர்ந்து நின்றார். எம்ஜிஆரின் அந்த அணைப்பு, தழுவல் ஒரு காதலன் காதலிக்கு இடையில் நிகழ்ந்தது போன்று உணர்வில் என் நெஞ்சம் நிகழ்ந்தது. எதிர்பாராத இந்த இன்ப நிலையிலிருந்து மீள எனக்கு சற்று நேரம் அவகாசம் தேவைப்பட்டது. எம்ஜிஆர் சொன்னார், இந்த வசனம் எனக்காகவே எழுதப்பட்ட மாதிரி இருக்குது, அதனால தான் உங்களை அப்படி கேட்டேன். இல்லைண்ணே, உங்களை சந்திக்கிறதுக்கு முந்தையே எழுதிட்டேன் என்றேன். இது எதையும் கவனிக்காமல் சரோஜாதேவி சற்று தூரத்தில் அவரது கையில் கண்ணாடியின் முகத்தை டச்சப் செய்து கொண்டிருந்தார். அடுத்து வரும் பாட்டு ஷாட்டுக்காக. நாயகன் நாயகியும் வசனம் பேசி முடித்ததும் அதன் தொடர்பான ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம், உருவில் அழகாய் அமைந்தவனாம் என்ற கவிஞர் கண்ணதாசனின் பாடலுக்காக படப்பிடிப்பு தொடங்கியது. இனி எனக்கு அங்கு வேலை இல்லை என்பதால் எம்ஜிஆர் அருகில் நான் சென்றேன். அண்ணே, நான் புறப்படுகிறேன். எங்கே? நெப்டின் ஸ்டுடியோவில் சிவாஜி நடித்து நான் வசனம் எழுதுகிற படித்தால் மட்டும் போதுமா படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே போகணும் அண்ணேன்னு. பரவாயில்லை, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். மத்தியானம் அண்ணன் என்னோட சாப்பிட்றாரு, நீங்களும் என்னோட சாப்பிடணும். சாயந்தரம் வரைக்கும் என் கூடையே இங்கேயே இருக்கணும் அப்படி என்றார். சரிண்ணே. காடைக்கு வைத்த கன்னியில் கௌதாரி வந்து மாட்டிக்கொண்டதைப் போல கதையே மாறிவிட்டது, காட்சியும் வேறாகிவிட்டது. தப்பிவிட வேண்டும் என்று எண்ணியிருந்த நான் இனி தப்பவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டேன். எம்ஜிஆரை பற்றி என் மனமுற்றத்தில் தவறான புள்ளிகள் வைத்து நான் போட்டிருந்த அந்த தப்பு கோலம் முற்றிலுமாகவே அழிந்தே போய்விட்டது. அனுபவமின்மை, அத்துடன் கூட இளமை, எழுச்சியின் காரணமாக நான் சற்று அவசரப்பட்டு விட்டேன். எம்ஜிஆர் என்னை வென்று விட்டார். நான் அவரிடம் தோற்று போய்விட்டேன். ஆனால் அந்த தோல்விக்கு எனக்கு இன்பமாக இருந்தது. இப்படி எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த தூய உள்ளத்திடம் தோற்று போக நான் தயாராகவே இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.